தேவனுடைய பிள்ளையே, My dear beloved இது children, ஜெபிக்கும்போது கூட whenever you pray also, யோசித்துக் கொண்டு கேள். you can think இந்த and ask. பிரசங்கத்தை யோசித்துக் கொண்டு கேள். Look at this present. இதுவரைக்கும் உலகத்தை நோக்கி ஓடின ஓட்டம் உனக்கு உண்டு. So many days you have been running for the world. பணத்தை நோக்கி ஓடின ஓட்டம் So உண்டு. many days you have been running for the money. புகழை நோக்கி ஓடின You have ஓட்டம் been உண்டு. running for the fame in your life. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, My dear beloved children, ஆண்டவருடைய பிரசன்னம் உனக்கு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சுகம் உண்டு. until my God's presence is there, only then you can ஆண்டவருடைய bless your மகிமை life. உண்மையில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நன்மை உண்டு. Until my God's grace is upon you, only மகிமை you இழந்து விட்டாயானால், when you lose your grace, மகிமை இழந்து விட்டாயானால், your happiness, உன்னுடைய வாழ்க்கை இருளான வாழ்க்கையை நோக்கி ஓடும். your life will move into the darkness there. உன் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கிற வரைக்கும் உன் வீட்டில் சந்தோஷம் உண்டு. Until your family prayer sounds in your home, your happiness உன் is found வீட்டுக்குள் there. ஜெப தூபம் இருக்கிற வரைக்கும் உனக்கு சந்தோஷம் உண்டு. Until your prayer faith is found in your home, your happiness உலகம் is ஓடுகிற there. பரபரப்பான சூழ்நிலையில் If the world runs very நீ fastly, ஜெபத்தை மறந்தாயானால், forget to pray, வேத வாசிக்கிறது மறந்தாயானால், forget to read the Bible, தேவனை தேடுவதை மறந்தாயானால், forget to run back to கொள்ளை God, நோய் அகப்பட்டுக் கொள்ளுவோம். everything. ஆண்டவருடைய செய்திக்கு நேராக கடந்து போகிறோம். So on this today we are going to meditate on God's word. அநேகர் பல பிரச்சனைக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many of them are living in the midst of all the troubles. அந்த பிரச்சனை எதற்கு வருது என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They are living for what the problem is coming. அந்த பிரச்சனையை யோசிப்பதற்கான நேரமும் இல்லை, சூழ்நிலையும் இல்லை. They doesn't have time or the situation to think about what the problem is. நமக்கு வரக்கூடிய பெரிய பெரிய காரியங்களினால, All the problems that we are facing, நமக்கு வரக்கூடிய போராட்டங்களினால all the struggles we are going through, நாம் தேவன் கொடுக்கப்பட்ட நன்மைகளை இழந்து விடுகிறோம். we are losing all the goodness which God gave us. தேவன் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். We are living all the blessings which God gave அது us. மாத்திரமல்ல, Not only that, தேவனுடைய பிரசன்னத்தையே இழந்து விடுகிறோம். we are also losing the presence of God. இந்த ஓய்வு நாளில On this resting day, நாம் ஒரு நிதானமாக ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். so let us meditate on this word. எதையெல்லாம் நாம் இழந்து போனோம், Which all we lost. எதற்காக அதை இழந்து போனோம், Why did we lost it? எந்த சூழ்நிலையில் இழந்து போனோம், In which situation did we lose it? மறுபடியும் எப்படி அதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். Again, how we are going to இது gain மிக that? முக்கியமான ஒரு This is காரியம். a very important thing. ஆண்டவர் நம்ம உருவாக்கினார். God made us. ஆண்டவர் உருவாக்கினவர் God made it. நமக்கு அவரோடு கூட இணைந்து நடக்கிற கிருபையோடு கூட நம்ம We உருவாக்கினார். have also given the grace to walk with Him. உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து நம்ம உருவாக்கினார். He have given a high priority on our life. உயர்ந்த மேன்மையை கொடுத்து தேவன் நம்மை He have உருவாக்கினார். given us a high fame in our உலகமும் life. அதன் நிறைவும் முழுவதுமே நாமே அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு கொடுத்தார். He have given us the opportunity to enjoy ஆனால் everything நடந்த in the world. காரியம் என்ன? But the situation what happened? நாம் ஏன் இப்படி இருக்கிறோம்? Why are எடுத்து we falling வாசிப்ப down? முதலாவது காரியம் Let us take ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் Genesis chapter 3 9வது வசனம் எடுத்து வாசிப்போம். verse 9. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். Genesis chapter 3 verse 9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, Then the Lord God called to Adam நீ எங்கே இருக்கிறாய்? and said to him, Where are you? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. Listen to me carefully. ஆதாம் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தான். Adam was in the presence of God, ஆனால் தேவனுக்கு விரோதமாய் ஒரு காரியம் செய்தான். but he did against to God. அவன் தேவனுடைய கண்களிலிருந்து மறைந்து போனான். He has been hid from the eyes of the Lord. தேவன் ஆதாமை கூப்பிடுகிறார். God called Adam, ஆனால் ஆதாமும் மறைந்திருக்கிறார். but Adam was hidden from God. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, My dear beloved child, இந்த காலையோட தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், on this morning what God helps you தேவன் there, நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். God is being as one who is going to do goodness for us. நாமோ அதை பெற்றுக்கொள்ள தடுமாறி கொண்டிருக்கிறோம். But we are being trembling to get that presence from us. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாமே இழந்து கொண்டிருக்கிறோம். We are losing the presence of God in our life. காரணம் என்ன? The reason why we are தேவனுக்கு losing, விரோதமான காரியம் நாம் செய்திருக்கிறபடியினால் we are doing all the things which is against to God. அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை, We can't see His face. அவருடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை. We cannot get this presence. தேவனுடைய மகிமை இழந்துதான் நிற்கிறோம். We are losing all the grace which இந்த God இடத்தில் gave us. நடக்கப்பட்ட ஒரு காரியம் என்ன? The situation which happened in this ஆதாம் story. ஆண்டவர் வரும்போது When God came, அவன் வேகமாய் ஓடி வருவான். Adam will run and come to God. ஆண்டவரோடு கூட ஆண்டவரே ஆண்டவரே என்று கொஞ்சி கொள்ளாவான். He will be with
God always within presence. எது வரைக்கும்? But until அவன் when? தவறு செய்யாத வரைக்கும். Until which he made against அவன் God. எல்லாவற்றையும் அனுபவித்தான். He made everything and enjoyed. எல்லாவற்றையும் சந்தோஷமா இருந்தான். He had very happiness. எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டிருந்தான். He got everything from அவன் God. நினைக்கிறதா சட்டம். He did whatever he அவன் wanted to நினைக்கிறதா வாழ்க்கை. do. Whatever he might think. அவனுக்கு தைரியம் உண்டு. Because he had his நான் strength. ஆண்டவரோடு கூட இருக்கிறேன். Because he knew that he is always with அவனுக்கு God. நம்பிக்கை உண்டு. Because he had that நான் strength. ஆண்டவரோடு நடக்கிறேன். That he is always walking with அவனுக்கு God. நம்பிக்கை உண்டு. He had that hope. ஆண்டவரை தவிர வேற ஒண்ணு எனக்கு தெரியாது. That he know only God, rest of அவனுக்கு the வேற things ஒன்று are less. தெரியவும் தெரியாது. He doesn't know anything else. வேற உலகம் அறிவும் அறியல. He doesn't know any other world rest அந்த of உலகத்தை that. புரிஞ்சுக்க புரியல. He doesn't know about அவன் it. சந்தோஷமாய் காணப்பட்டான். But he was very happy about எனக்கு it. அன்பான தேவனுடைய பிள்ளையே, My beloved child, நானும் யோசித்துக் கொண்டிருந்தேன். even I was thinking தேவ about it. பிரசன்னத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. Until then we are being in God's presence, we are nothing. தேவனுடைய மகிமை நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. Until God's grace is upon us, we have nothing to ஆனால் fear. ஒரு காரியம் உண்டு. But one thing is there. ஏதோ ஒரு தவறு, One small thing, ஏதோ ஒரு காரியம் one small wrong நம்ம thing. தேவனுக்கு விரோதமாய் செய்திருக்கிற If பொழுது we do against நம்முடைய God, வீட்டு வாசலிலே பாவம் படுத்திருக்கிறது. all the sin is against our house. இந்த வீட்டு வாசலில் சாபம் படுத்திருக்கிறது. Our sin is on our home. இந்த இடத்தில் நடக்கிற ஒரு காரியம் The என்னவென்றால், thing which is happening in this place is, சோ ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை தூண்டுவதற்கு வஞ்சிக்கப்படுகிறார். she's straining Adam to do a sin against God. அதை ஆதாம் செவி கொடுக்கிறான். So Adam gives ears to Sarah. ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே அனுப்பப்படுகிறார்கள். So both of them are moving out. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. Listen to me carefully. இயேசுவை அறிந்த வரைக்கும், Whoever knows still God, இயேசுவின் வார்த்தை கேட்ட வரைக்கும் until they heard the word அவன் of God, சுகமாய் they காணப்பட்டான். were being pleasured in அவன் their life. சந்தோஷமாய் They were being காணப்பட்டான். happiness in their life. எப்பொழுது சாத்தான் வஞ்சிக்கப்பட்டானோ, When Satan tempted them, எப்பொழுது சாத்தானுடைய சத்தத்துக்கு அவன் செவி கொடுத்தானோ, when they gave ears to the sound of Satan, எப்போது சாத்தானுடைய பார்வைக்கு அவன் உடன்பட்டானோ, when they gave their eyes to Satan, உடனே அவனுக்கு வேறொரு உலகம் தெரியப்பட்டது. suddenly they have gone into another world. உடனே அவனுக்கு வேறொரு வாழ்க்கை தெரியப்பட்டது. Another life has been shown to them. அந்த வாழ்க்கை இருளான வாழ்க்கை. That life is being dark. அந்த வாழ்க்கை பொல்லாப்பு நிறைந்த ஒரு The வாழ்க்கை. life is being dumped into sin. அவன் சுகமாய் வாழ்ந்த வாழ்க்கையை யோசிக்க ஆரம்பித்தான். He started to live his life very pleasurefully over எனக்கு அன்பான there. தேவனுடைய பிள்ளையே, My dear beloved இது children, ஜெபிக்கும்போது கூட whenever you pray நீ also, யோசித்துக் கொண்டு கேள். you can think இந்த and ask. பிரசங்கத்தை யோசித்துக் கொண்டு கேள். Look at this presence. இது வரைக்கும் உலகத்தை நோக்கி ஓடின ஓட்டம் உனக்கு உண்டு. So many days you have been running for the world. பணத்தை நோக்கி ஓடின ஓட்டம் உண்டு. So many days you have been running for the money. புகழை நோக்கி ஓடின You have ஓட்டம் been உண்டு. running for the fame in your life. ஆண்டவரை மறந்து ஓடின ஓட்டம் உண்டு. You forgot the God and you've been running for the world. அவன் ஆதாம் யோசித்துக் கொண்டிருந்தான். Adam was thinking, நான் செய்த இந்த காரியத்தை கர்த்தர் மன்னிப்பார்னு யோசித்தான். will God accept my forgiveness அவன் in எல்லாத்தையும் this? அனுபவித்தான். He pleasured everything in his அவனுக்குள்ள life. இருக்கிற பெருமை, He got all his fame. அவனுக்குள்ள இருக்கிற எல்லா அந்தரங்கத்தின் சூழ்நிலைகள், He got all his pleasures in this. அவன் நல்லா என்ஜாய் பண்ணி He கொண்டிருந்தான். enjoyed his life very எனக்கு much. அன்பான தேவனுடைய பிள்ளையே, My dear beloved children, ஆண்டவருடைய பிரசன்னம் உனக்கு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சுகம் உண்டு. until my God's presence is there, only then you can pleasure ஆண்டவருடைய your மகிமை life. உண்மையில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நன்மை உண்டு. Until my God's grace is upon you, only you மகிமை will இழந்து find. விட்டாயானால், When you lose your grace, மகிமை இழந்து when விட்டாயானால் you lose your happiness, உன்னுடைய வாழ்க்கை இருளான வாழ்க்கை நோக்கி ஓடும். your life will move into the darkness. அது பாதாளத்தின் வாழ்க்கை நோக்கி ஓடும். It will move to the hell. அது மரணத்தின் வாழ்க்கை நோக்கி It ஓடும். will move to the அது death's life. பொல்லாப்பின் வாழ்க்கை நோக்கி It will ஓடும். move to the sin's எனக்கு life. அன்பான தேவனுடைய My பிள்ளையே, dear beloved children, ஆதாமும் ஏவாளும் சுகமாய் இருந்த பொழுது Adam and Eve was very pleasured. ஆண்டவர் வார்த்தை தவிர வேறொரு எண்ணம் அவருக்கு வரவில்லை. They didn't get any other word rather than the God's எப்போது word. சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி When கொடுத்தார்களோ, they gave their ears to Satan's word, அன்றோட வாழ்க்கை முடிந்தது. their life is gone on that day. அன்றோட சந்தோஷம் முடிந்தது. Their happiness is gone on that day. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, My dear beloved children, உன் வீட்டுல ஜெப சத்தம் இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்துல சந்தோஷம் உண்டு. until then the sound of prayer is in your home, your happiness is found there. உன் வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கிற வரைக்கும் உன் வீட்டில் சந்தோஷம் உண்டு. Until your family prayer sounds in your home, your happiness உன் is found வீட்டுக்குள் there. ஜெப தூபம் இருக்கிற வரைக்கும் உனக்கு சந்தோஷம் உண்டு. Until your prayer faith is found in your home, your happiness உலகம் is ஓடுகிற there. பரபரப்பான சூழ்நிலையில் The world runs very நீ fastly. ஜெபத்தை மறந்தாயானால், You forget to pray. வேதம் வாசிக்கிறது You மறந்தாயானால், forget to read the Bible. தேவனை தேடுவதை மறந்தாயானால், You forget to run back of கொள்ளை God. நோயில் அகப்பட்டுக் கொள்ளுவோம். Everything will come back. கொள்ளை நோய்க்குள் அகப்பட்டுக் All the கொள்ளுவோம். virus will come back. எல்லாம் of அடங்கி you. இருக்கிறோம். We all are dumbed down. காரணம் என்ன? The reason, வேறொரு வாழ்க்கை, we have been running for something வேறொரு else. வாழ்க்கை, We have been running for someone else. சாத்தானுடைய வாழ்க்கை, We have been running for Satan's சாத்தானுடைய life. சுயநலம், We have been running for Satan's சாத்தானுடைய temptation. எண்ணங்கள், All these things
சாத்தானுடைய சிந்தனைகள் all Satan's thinking, உன்னை இவனை தொடுகிற பொழுது when it touches you and me, இதுதான் வாழ்க்கை, this is what the life is. இதுதான் வாழ்க்கை. This is what the life is. கண்மன தேவனுடைய பிள்ளையே, My dear beloved children, இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார். think today. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார். Think for some உன் while. வாழ்க்கையில ஏன் இப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறாய்? Why in your life, why are you sitting like this? இந்த லாக்டவுன் முடிந்த பின் உன் வாழ்க்கை என்ன? After this lockdown, what will your இந்த future லாக்டவுன் be? முடிந்த பின் உன் குடும்பத்தின் வாழ்க்கை என்ன? After this lockdown, what your லாக்டவுன் முடிந்த family உன் குடும்ப be? சூழல் வாழ்க்கை என்ன? After this lockdown, what your நிதானமா family யோசித்து be? பார். Think politely. எத்தனை நாள் சபை விட்டு போயிருப்ப? How many days you have been left the church? எத்தனை நாள் and கோயிலுக்கு வராம went? இருந்திருப்ப? How many days you have left the service? எத்தனை and நாள் home? கோயில் லேட்டா போயிருந்திருப்ப? How many days you have went late எத்தனை for நாள் the உபவாச service? கூட்டத்தை How மறந்திருப்ப? many days you forgot the fasting எத்தனை நாளைக்கு prayer? ஊழியத்தை மறந்திருப்ப? How many days you forgot the எத்தனை நாள் ministry? உனக்காக காத்திருந்த ஆத்துமாவுக்கு ஜெபம் பண்ணாம போயிருப்ப? How many days you have left it without praying இதெல்லாம் for தான் your பிரதர் things? சாபம். This is all what the sin which இதெல்லாம் you தான் have. பிரதர் ஆசீர்வாத குறைவுகள். This is what the sin you have got. எப்போ எழுந்து போனாய்? When you lost it. எப்போ எழுந்து போனாய்? When you lost it. சாத்தானுடைய வார்த்தைக்கு இவன் செவி கொடுத்தா, When you gave ears to Satan's word, சாத்தான் சொல்ல வார்த்தைக்கு சாரால் செவி கொடுத்தா, Sarah gave word to the Satan's word. அவன் அந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை இழந்து போனான். He lost the blessings on that day. இது கேட்பது மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்கிறது. It's a very great thing to hear. கஷ்டம் உன்னை நெருக்கும், The fearness will come near to you. புகழ் உன்னை நெருக்கும், The fame will bring you far. பெருமை உன்னை நெருக்கும், Fame will bring you again far. வளர்ச்சி உன்னை நெருக்கும், Your high growth will bring you பொல்லாப்பு far. உன்னை நெருக்கும். All the sinning things will come ஆனால் near you. ஒன்று தெரிந்து கொள், But know one thing. நெருக்கத்துக்காக தேவனை மறந்து விடாதே. You should not forget for the worldly things in your life. நெருக்கமெல்லாம் கொடுப்பது சாத்தானுடைய திட்டம். All the nearing things is all நெருக்கமெல்லாம் Satan's கொடுப்பது done. சாத்தானுடைய செயல். It's everything is Satan's work against இந்த you. இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, But in this time, God is சுகமாய் telling வாழ்ந்த ஆதாமும் ஏவாளும் the one who pleasured their life, அவர்கள் வெளியே கடந்து போன பின்புதான் Adam and Eve went out. அவர்களுடைய வேர்வத்தை சிந்தி வாழ கத்துக்கொண்டார்கள். So they started to struggle their life. அவர்கள் வலியோடு கூட வாழ They கத்துக்கொண்டார்கள். started to live with the pain. வேதனையோடு கூட வாழ They கத்துக்கொண்டார்கள். started to live with the sorrow in their life. வேறொரு இருளான வாழ்க்கை நோக்கி ஓட கத்துக்கொண்டார்கள். They ran behind of the darkness life. எப்பொழுது When? சாத்தான் பேச்சை கேட்ட பின்பு. When they started to hear என Satan's கண்மன word. தேவனுடைய பிள்ளையே, My dear beloved உங்க வீட்டில் children, இருக்கிறவங்க சொல்லுங்க, tell to all the family உங்க members. வீட்டுக்காருக்கு சொல்லுங்க, Tell all your family உங்க members. பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, Tell to your children. குடும்ப ஜெபம் பண்ணலாம். Let us make a family prayer. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போலாம். Come, let us go to the church on Sunday. உபவாசமா நம்ம குடும்பமா Come, இருக்கலாம். let's be fasted on their வா நம்ம prayer. ஜெபம் பண்ணலாம். Let's pray உன் together. பிள்ளைங்க சொல்லுவாங்க வேலை 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 வேலைன்னு சொல்லுவாங்க. Your children will tell, let us go to the work. I have work, lots of work. உங்க வீட்டுக்கார் சொல்லுவார், இரு அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. Your beloved will tell, we'll see later, we'll see later. நீங்க தேவனை மறந்து மறந்து உட்கார்ந்து கொண்டிருப்பீங்க. You will forget the God and you will sit. ஆகவே தான் குடும்பத்துக்குள் சாபம். So what, the sin is coming to your family. அதனால தான் குடும்பத்துக்குள் ஆசீர்வாத குறைவு. So what, all the blessings is being lacked in your family. அதனால தான் குடும்பத்துக்குள் இயலாமையான சூழ்நிலை. So what, the poorness runs back of your family. பிரசன்னத்தை மறந்து போனாய். You forgot the presence of God. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் ஒன்று உண்டு. There is a family which is known by me. நல்ல ஜெபிக்கிற குடும்பம். They'll pray very well. நல்ல ஜெபிக்கிற They'll குடும்பம். pray very well. 3 ஆண் பிள்ளைகள், 3 men, 2 பெண் பிள்ளைகள். 2 female child. அவர் நல்ல ஒரு அரசாங்க அதிகாரியா He's இருந்தார். being a government officer. மனைவி ஒரு வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஆளா இருந்தாங்க. The wife is being a household. சோ இவங்க நல்ல ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பமாய் காணப்பட்டாங்க. So they have seen as a very good, well praying family. அரசாங்கத்தில் அப்போதுதான் சம்பளம் மிக குறைவு. In that time, government gives very less money. சோ இந்த கொஞ்சம் சம்பளத்தை வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்வாராம், தினமும் ஜெபித்து கொண்டே இருப்பார். Having that less income, he will have that and he'll hold on into his prayer. ஒரே கலர்ல 3 பொண்ணுங்களுக்கு Dress எடுப்பார். He'll take this color of the same dress to everyone. ஒரே கலர்ல பையனுக்கு Dress எடுப்பார். He'll take in the same color dress இதுக்கு to தெரியுமா all மாத்தி men. மாத்தி போட்டுக்கிறதுக்கு. To change up and put it. இப்படிதான் குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தது. On this situation only the family ஒரு was காலம் running. வந்தது. A day came. பிள்ளைங்க படிச்சாங்க. The children started learning. நல்ல ஒரு வேலைக்கு போக They got ஆரம்பிச்சாங்க. a good job. கையில பணத்தை பார்க்காங்க. They started to see the money in their அவங்க hands. செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா பிரதர்? The first thing what they did, you know, அவர்கள் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை சந்திக்காத வரைக்கும், until and they didn't வாழ்க்கையில find அவங்க anything. பணத்தை பார்க்காத வரைக்கும், Until they found the money, வேறொரு வாழ்க்கையை அவங்க பார்க்காத வரைக்கும், until they didn't see the water. அனுதினமும் குடும்ப ஜெபம் நடக்கும். Daily they were being praying for their family. அனுதினமும் குடும்ப ஜெபம் நடக்கும். Daily the family prayer will be முதல் held. பையன் வேலைக்கு போய் சம்பாதித்து The ஆரம்பிச்சோனே first son went to the job and அந்த got முதல் his money. பையன் குடும்ப ஜெபத்துல கலந்துக்கிறது இல்ல. So the first man doesn't join with the கொஞ்ச family நாட்கள் prayer. போயினது. So many days went. முதல் பொண்ணுக்கு வேலை கிடைச்சது. First female
child God அந்த dropped. பொண்ணு ஜெபத்தை மறந்தா. Even she stopped. இரண்டாவது பையனுக்கு வேலை கிடைச்சது. Second man got. அந்த பையன் தேவனை மறந்தான். He also stopped learning. அந்த குடும்பத்துல குடும்ப ஜெபம் இல்லாமல் போனது. So until the family prayer has been குடும்ப stopped. ஜெபம் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் இருந்தது. Until the family prayer has been held, the family were being அவங்க lifted up. 7 பேர் சந்தோஷமா இருப்பாங்க. All the 7 members were very அவங்க happy. குடும்பத்துல காசே இல்லனா கூட சந்தோஷமா Even இருப்பாங்க. if they don't have money, they find happiness in their எந்த life. வியாதியும் இல்ல. None of the health problems. எந்த வருத்தமும் இல்ல. None of the worries came. நல்லா பாடுவாங்க. If they will sing நல்லா well, ஜெபம் பண்ணுவாங்க. they'll pray well. தொடர்ந்து கோயிலுக்கு போவாங்க. Daily they'll go to அந்த church. கொஞ்சம் வருமானத்துல உண்மையா தசம பாகம் செலுத்தி கொண்டிருந்தாங்க. Even in that small income, they'll அந்த give குடும்பம் testimony to ஆசீர்வாதமாய் God. இருந்தது. That family was blessed. ஆனால் But பணம் என்னக்கூடிய சாத்தானுடைய செயல் வந்தது. when the money of the Satan came into the வேலை family, என்னக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்தது. when the work life came into அவர்கள் their செய்த family, முதல் காரியம் குடும்பத்தை மறந்தார்கள். they forgot their family. அந்தோ பரிதாபம். That was a very sinning thing. அந்தோ பரிதாபம். That was very. அந்த பிள்ளைகள் சம்பாதிச்சு வருகிறாங்க. They are being earning their money. அப்பா சிக்காவறாரு. The father got sick. உடனே அம்மா சிக்காவறாங்க. Mother also got sick. ரெண்டு பேருக்கு மாறி மாறி செலவுகள். Both of them got sick and they were being திடீரென்று played. அப்பா மரித்து போகிறார். The father died. அம்மா கோமா ஸ்டேஜுக்கு போகிறாங்க. Mom went into the coma நல்லா stage. கவனிச்சுக்கொள்ளுங்க. Listen to me carefully. கஷ்டப்பட்டு 5 பேரும் படிக்க வைத்த தாயும் தகப்பனும் So he felt very sick for all அந்த 5 பிள்ளைகளுக்கு children. திருமணம் செய்ய முடியல. They can't even marry for them. பணம் இருக்கிறது. No money. ஆனா உலகத்துக்கான வாழ்க்கை இல்ல. But they doesn't have the money for life. எல்லாவற்றையும் இழந்து போனாங்க. They lost everything in their life. அவங்க அம்மா மரிக்கும் தருவாயில So the mother was in the death. 5 பிள்ளைகளை கூப்பிட்டு All 5 she called all 5 ஐயோ children. நம்ம வீட்ல ஒரு காசும் இல்லாத பொழுது When we don't have any money, நம்ம எத்தனை சந்தோஷமா இருந்தோம். how happy we were. இப்போ நீங்க 5 பேர் சம்பாதிக்கிறீங்க. Now all your 5 people were ஆனா அந்த earning, சந்தோஷம் இல்லையே. but no happiness is found. நீங்க 5 பேர் சம்பாதிக்கிறீங்க. All your 5 people were எனக்கு earning, சமாதானம் இல்லையே. but no happiness in 5 பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறது. all your 5 people are not married. ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்க முடியாத பாவியானா இருக்கிறானே. I can even make a life for you people. அந்த தாய் அந்த பிள்ளைகளை பார்த்து சொன்னார். The mother looked at the children and நான் said, இருக்கிற வரைக்கும் அது மறுபடியும் குடும்ப ஜெபம் செய்வோம். until I am dead, let's do the நான் family உயிரோடு prayer. இருக்கிற வரைக்கும் அது குடும்ப ஜெபத்தை ஆரம்பிப்போம். Until I am alive, let's start the family prayer 5 together. பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தாங்க. All the 5 repented 5 them. பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தாங்க. All the 5 requested them. ஆமாமா நம்ம வீட்ல குடும்ப ஜெபம் இல்லாம போனதாலதான் Okay mom, yes, because of we didn't have இவ்ளோ family பிரச்சனை prayer. நம்ம சந்திருக்கிறோம். So many troubles we have நீ நம்ம living குடும்ப in ஜெபத்தை life. ஆரம்பிப்போம். So let's start the family prayer 5 together. பிள்ளைகளும் சேர்ந்து தேவனுக்கு முன்பாக வாக்கு கொடுத்தாங்க. All 5 people repented before God. தேவரீரே நீ இனி எங்களுடைய வாழ்க்கையில சரியான குடும்ப ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் செய்வோம் என்று சொல்லி They said, God, please give. Hereafter we'll do all the family prayers அவர்கள் together. ஒரு மாதம் அந்த காரியத்தை ஆரம்பித்தார்கள். They started to do that one for 1 month. தாய் கொஞ்சம் கொஞ்சமா சுகமடைந்தாங்க. The mother got to get well soon. ஜெபத்தை விடாமல் இறுக பிடித்து கொண்டாங்க. They didn't live the prayer. They have been upholding the prayers. சோ முதல் மகனுக்கு திருமணமானது. So first son got married. உடனே அடுத்த மகளுக்கு திருமணமானது. The next child got married. விடாமல் ஜெபத்தை செய்து They were கொண்டிருந்தாங்க. being upholding the prayers. குடும்ப ஜெபம் விடாமல் செய்து They கொண்டிருந்தாங்க. didn't live the family prayer. ஒன்று கத்துக்கொண்டாங்க. One they got. எங்க சுத்தினாலும் 9 மணிக்கு ஜெபத்துக்கு வந்துருவாங்க. Wherever they go at 9 o'clock they'll come. மருமகளையும் அதே மாதிரி நடத்த ஆரம்பிச்சாங்க. They even their mother-in-law also got to know that. மருமகனையும் அதே மாதிரி நடத்த Even ஆரம்பிச்சாங்க. their son-in-law will also. 9 மணியான குடும்ப ஜெபம். At the 9 o'clock. 9 மணியான குடும்ப ஜெபம். At 9 o'clock they'll do the family எனக்கு prayer. கண்மான தேவனுடைய பிள்ளையே, My beloved children. இதுதான் அந்த குடும்பத்தின் உயர்வுக்கு காரணம் உண்டு. This is what the thing which lifted their family தேவனிடத்தில் up. இருக்கிற வரைக்கும் உனக்கு சந்தோஷம் உண்டு. Until they were in the God's presence, they found தேவனை விட்டு happiness. இழந்து தூங்க போகும்போது When they went out of God, அவன் they lost எல்லாவற்றையும் everything. இழந்து போகிறான். They lost everything in their இன்னைக்கு life. எத்தனையோ குடும்பம் அதை இழந்து தவிக்கிறீர்கள் தெரியுமா? Today many of the family are learning that. எத்தனையோ குடும்ப ஜெபம் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறீங்க. Today many of the family are trembling because you don't have family. பிள்ளைகளுக்காக நீங்க அழுத காலம் உண்டு. You have been crying for your children. உங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு அழுத காலம் உண்டு. You have been crying for your future. ஆனா பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்த உடனே நீங்க குடும்ப ஜெபத்தை மறந்து போனீங்க. But when your children found a life, you forgot the family prayer. பிள்ளைகள் வேலைக்கு போன உடனே பிள்ளைகளை ஜெபிக்க சொல்றதை மறந்து போனீங்க. When your children got a work, you forgot to tell your children to pray. பிள்ளைங்க கிட்ட பணம் உண்டு. If the children has money, சமாதானம் இல்ல. but they didn't have peace. உன் குடும்பத்துல பணம் உண்டு. Your family has money, ஆனால் சமாதானம் இல்லை. but you don't find peace in that. வாதம் உன் குடும்பத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறது. All the things is being lying on your home. சோ பொல்லாப்பு உன் குடும்பத்துல படுத்துக் கொண்டிருக்கிறது. This sin is being lying on your house. இந்த சாராளம், This Sarah, இந்த ஆதாமும் this Adam, இதுதான் செய்தாங்க. they did the same தேவனோடு இருக்கிற வரைக்கும் எல்லாவற்றையும் அனுபவித்தவர்கள். until they were being with the
God, அதை விட்டு தூர போன போது when they went out of God, எல்லாவற்றையும் இழந்து they போனார்கள். lost everything in their இன்னைக்கு life. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற Today வார்த்தை, God is also telling to you, நீ இழந்து போனதை மறுபடியுமாய் மீட்டுக்கொள்ள so whatever you lost to get it, இன்னைக்கு தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படி. today repent to God. நீ இழந்து போனதை You பெற்றுக்கொள்ளுவாய். will get what you have lost. இன்னைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடு. Give ears to the Lord. இழந்து போன பொருளாதாரத்தை You பெற்றுக்கொள்ளுவாய். will get all the things which you have இப்போ lost. தேவ சத்தத்துக்கு செவி கொடு. Give ears to the God. லாக்டவுனுக்கு பின்னாடி உன் வாழ்க்கை செழிப்பாய் After காணப்படும். the lockdown, your life இரண்டாவது will be காரியம், எதை cherished. நினைத்து நாம் இழந்து போனோம்? The second thing for why we lost எடுத்து everything. வாசிங்கள் எசேக்கியேல் Let us turn to the book of Ezekiel, 28ஆம் அதிகாரம். chapter 28. எசேக்கியேல் 28 Ezekiel 28, 28ஆம் அதிகாரத்தில் chapter 28, 13வது வசனம். verse 13. நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன். You were in Eden, the garden of God. 14வது வசனம். நீ Verse 14. காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். You were the anointed cherub who covers. 15வது வசனம். Verse 17. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டதும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். By the abundance of your trading, you became filled with violence within. And நல்லா you sinned. கவனிச்சுக்கொள்ளுங்க. Listen to me. அவன் இருந்த இடம் ஏதேன் தோட்டம். The place where you have been is Eden. அவன் ஜனங்களை காப்பாற்ற கேருபா இருந்தான். He were anointed who covers. அது வரைக்கும் குற்றம் இல்லாதவனாய் காணப்பட்டான். Until that he found the one who did. ஆனால் நடந்த காரியம் என்ன? But the thing which happened. 17வது வசனம். Verse 17. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. The heart was lifted up because of your உன் beauty. அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. The heart was lifted up because of எனக்கு your அன்பான beauty. தேவனுடைய பிள்ளையே, My dear beloved God's child. மேட்டிமையான எண்ணம் தான் All your lifting beauty. தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறது. You lost your God's presence. பெருமை Your fame. தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறது. Made to lose your God's presence. நான் எத்தனையோ ஊழியக்காரர்களை I பார்த்திருக்கிறேன். have seen many ministry people. நல்லா வளர்ந்து வருவாங்க, They have been lifting up very well in their திடீர்னு life. காணாம போயிடுவாங்க. Suddenly they lost காரணம் their life. அவளுக்கு கொடுக்கிற பெருமை. Because it is because of the fame. அந்த பெருமையான எண்ணம் It is because of the fame. தேவனுடைய மகிமை இழந்திருக்கிறான். That fame things made them to lose அந்த God's பெருமை presence. பணத்தை நோக்கி இருந்தது. The fame was running through the money. அந்த பெருமை புகழை நோக்கி இருந்தது. The fame was running through their அந்த priorities. பெருமை தன்னை மேன்மையாய் இருந்தது. The fame was because of அவன் their தேவன் highly கொடுக்கப்பட்ட hearted. மகிமை இழந்து போனான். That they lost God's presence. இங்கு ஆண்டவர் அவனை பார்த்து அதான் சொல்லுகிறார். Here God tells the same thing to Aaron. லூசிபரை பார்த்து சொல்லுகிறார், He looks Lucifer and நீ tells, மேன்மையா இருந்தாய், when you are being lifted up, உன் அழகினால் மேன்மையா you have இருந்தாய். been lifted up your அவன் beauty. ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருந்தான். Until then he were being in the Eden, he were being in the God's எல்லாம் presence. ஆண்டவர் கொடுத்தது என்று சொல்லிக் கொண்டிருந்தான். He said everything is being given by God. என்னைக்கு அவன் When he thought, நான் தேவனை பார்க்கிலும், he thought that when I'm lifted more than God, நீ நல்லா ஜெபிக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை கிடையாது. until you pray well, you don't have நீ anything to என்னைக்கு worry. நான் நல்லா ஜெபம் பண்றேன்னு சொல்ற பார், When you tell that I am praying well, அன்னைக்கு உனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் on ஆகும். that day your trouble starts. நீ பிரசங்கம் பண்ற வரைக்கும் நல்ல பிரச்சனை கிடையாது. Until you preach, there is no matter. என் பிரசங்கம் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குற பார், When you ask how was அன்னைக்கு my பிரச்சனை preaching, ஸ்டார்ட் on ஆகும். that day your trouble starts. நீ நல்ல குடும்ப ஜெபம் பண்ற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. Until you have a good family prayer, no ஐயோ problem will come. குடும்ப ஜெபம் பண்ணாம போயிட்டா சாபம் வருமேன்ற பயம் இருந்தா பிரச்சனை கிடையாது. When you have, if you don't do the family prayer, all the sinning things will come into your family, no problem நீ will come மற்ற there. வீட்டுக்கு போய் சொல்ற பார், If you go tell to other நாங்கெல்லாம் homes, டெய்லி குடும்ப ஜெபம் பண்றோம், we're all doing daily நீங்க prayers, பண்றதெல்லாம் கம்பேர் பண்றீங்க பார், but when you compare with the other அப்பொழுது அந்த family, ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுவாய். you lose all your blessings இது there. அநேக குடும்பங்கள், Many family இது does this. ஆவிக்குரிய ரகசியம். It is a spiritual secret. இது நம்ம ஆண்டவருடைய மகிமை இழந்து போறதுக்கு ஒரு காரணம் உண்டு. This is being a reason why we lost God's நல்லா presence. ஜெபிப்பாய், You will pray well. அது வந்து வேறொரு வேறொரு எண்ணம் இருக்காது உனக்கு. You don't have any other thinking rather than your prayers. ஆனா ஒருத்த வந்து சொல்லிருப்பான் உன்கிட்ட, But one will come and tell you, பிரதர் நீ ஜெபம் பண்ணா பிசாசு ஆடுது பிரதர், brother, when you pray, the spirits are dancing. பிரதர் நீ ஜெபம் பண்ணா அபிஷேகம் இறங்குது பிரதர். Brother, when you pray, the spirit is coming சொன்ன inside. உடனே When they told என் that, இருதயத்தின் மேட்டிமை my heart trembled, துளிர் விட ஆரம்பிக்கிறது, was lifted up. துளிர் விட ஆரம்பிக்கிறது. Was lifted up. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, My dear beloved God's பெருமை children. எப்படி வருகிறது தெரியுமா? How the fame comes, you know. மாய்மாலமான தாழ்மையுடைய ஆட்கள் அநேகம் பேர் உண்டு. There are being many things which is being cherished. என் வாழ்க்கையில எப்பவுமே யோசிப்பது உண்டு. I'll think in my life எவ்வளவு always. பெரிய கூட்டத்துக்கு போனா கூட Even when I go to a big, நான் பின்னாடி போய் உட்கார்ந்து பார்த்துனே இருப்பேன். I'll sit back and see that.
யாராவது பாடட்டும், If someone sings, யாராவது பிரசங்கம் let பண்ணட்டும், someone preach. நான் உட்கார்ந்து வாட்ச் பண்ணி கொண்டே So இருப்பேன். let me sit and see that. இந்த ப்ரோகிராம் நல்லா நடக்குதா? So if the அது எனக்கு program ரொம்ப goes பிடிக்கும். well, I liked it so much. காரணம் என்ன தெரியுமா? The reason, வேதம் சொல்கிறது, the Bible says, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். one who humbles himself will be lifted up. தன்னைத்தான் தாழ்த்து உயர்த்தப்படுவான். One who humbles himself in the இது God's சொல்லும்போது presence. எனக்கு குற்ற மனப்பான்மை உண்டு. Every time I tell, I'll be ஐயோ, poked என்னை up குறித்து inside. பேசும்போது அந்த குற்ற மனப்பான்மை என் தேவ மகிமை இழந்து விடுவேனோன்ற பயம் I'll இருக்கிறது. be poked up every time when I speak about this. I will lose God's presence. ஆனால் உங்களுக்கு நான் சாட்சியா சொல்லுகிறேன், But I stand as a testimony before me. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. The standing or thing which I'm standing here is everything through God's எத்தனையோ presence. நாட்கள் ஏமாற்றப்பட்டு அவமானப்பட்டிருக்கிறேன். So many days I have been made trembling of others. பெரிய இடங்களில் போய் நிற்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு குற்ற மனப்பான்மை இருக்கும். Whenever I stand in the high places, I'll be poked up in பெரிய myself. காரில் சாயும் போது ஐயோ நான் எங்கேயாவது தேவனை தூஷித்து விடுவேனோ. Whenever I go to the higher positions, I'll always think whether I'll lose ஒரு God's மகிமை presence. வரும்போது ஐயோ ஆண்டவரே இந்த மகிமை என்னாலயா இல்ல உன்னாலயா, ஆண்டவரே நீர் இல்லாம போயிட்டு போறீங்க ஆண்டவரே என்ற ஒரு பயம் எனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். Whenever the God spirit run among us, I'll always think whether God it is by me or it is by you, whether I lose you. காரணம் என்ன தெரியுமா? Why the reason is? காரணம் என்ன தெரியுமா? The reason why is தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். God is being standing against the one who is being பெருமை famed. உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். He stands again to the உன் fame. குடும்ப பெருமையில நீ ஆடி இருப்ப. You have been running back of the உன் fame. குடும்ப பெருமையை நீ சொல்லி சொல்லி பேசி You கொண்டிருந்திருப்ப. have been telling about your family's fame and you have been உன் running. பிள்ளைகளுடைய பெருமை நீ பேசி கொண்டிருந்திருப்ப. You have been telling about your children's fame and உன் running. பிள்ளைகளுடைய பெருமை மற்றவர்களுக்கு பெருமையா பேசி சுத்தின்னு இருப்ப. You have been telling about your children's fame to others and ஆனா you will be உனக்கு running தெரியாமே off ஒரு your மகிமை உன்னை விட்டு போய் கொண்டிருக்கிறது. mouth. But unknowingly before you, your running will be going உனக்கு off. தெரியாம தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னை விட்டு போய் கொண்டிருக்கிறது. But unknowing of you, your God's நீ presence பேசுகிற will be- பெருமை, all your fame and உன் proud, பிள்ளையை பற்றி பேசுகிற பெருமை, all the proudness of your உன் children, குடும்பத்தை பற்றி பேசுகிற பெருமை, all the proudness of your உன் family, வேலையை பற்றி பேசுகிற பெருமை, all the proudness of your உன்னுடைய thing, திறமையை பற்றி பேசுகிற all பெருமை, fame about your work, உன்னுடைய அபிஷேகத்தை பற்றி பேசுகிற பெருமை. all the blessings of your work. நீ ஏதாவது ஒரு இடத்துல ஷேர் பண்ணியிருந்தா கூட If you have shared anything among this, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு. today I repent to நீங்க God. ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. Today repent to என்னை God. மன்னிச்சிருங்க ஆண்டவரே, God forgive me. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, God forgive me. என் மேல இருக்க அபிஷேகத்தை எடுத்துடாதீங்க ஆண்டவரே. God don't take away the blessings which என்னை is upon மன்னியும் me. ஆண்டவரே. God please bless me. லூசிபர் இதுதான் செய்தான். Lucifer did the same thing. லூசிபர் இதுதான் செய்தான். Lucifer did the same நீ thing. மேன்மையா இருந்தாய், You have been lifted up. உன் மினுக்கினால் You have been lifted up through your உன் heart. ஞானத்தை கெடுத்தாய், You have given up your brain. உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், You have pushed up into the floor. ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி When the king sees you, உன்னை அவளுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். that they might gaze at you. வேதம் அடுத்த வருஷம் சொல்லு பாருங்க, The next verse உன் says, அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் you defile your sanctuaries by the உன் multitude, வியாபாரத்தின் அனிதத்தினாலும் by the iniquity of your trading. உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாய். Therefore I brought fire from your midst. ஆகையால் உன்னை பட்சிப்பதாகி ஒரு அக்னியை It devoured you, நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி and it turned your ashes upon உன்னை the earth. பார்க்கிற எல்லோருடைய கண்களுக்கு முன்பாகவும் In the sight of all உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். who saw you, உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். I'll make you as ashes in the earth. பெருமை மிக பொல்லாதது. The fame is being very proud. பெருமை மிக கொடியது. Fame is being very cunning. பெருமை மிக ஆபத்தானது. Your proudness is very bad among you. உன்னுடைய சிந்தனை எப்பொழுதுமே தாழ்மைப்படட்டும். All your thinking must be நீ humble. எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மை இருந்து ஜெபிக்கிறியோ, How much ever you are being humbled and சில பேர் praying, சொல்லுவாங்க, many people will tell, ஐயோ நான் இப்படி தான் ஊழியம் பண்ணுவேன், if I be like this, நான் I அப்படி can தான் do ஊழியம் this. பண்ணுவேன், If I do be like this, இவ்வளவு I'll பெரிய do கூட்டம் ministry. இருக்கணும், If many people have இவ்வளவு to பெரிய இது இருக்கணும், big இப்படி பெரிய காரியம் இருக்கணும், things have to be இவ்வளவு there. நான் இப்படி ஒரு ஊழியக்காரருக்கு பண்ணுவேன். Have been doing ministry like this. பிரதர் சொல்றதுக்கே பயப்படணும். Brother, you have to fear for telling like உன் that. ஞானத்தின் மிகுதியால் சாம்பலாய் போகக்கூடிய Because காலங்கள். of your knowledge, you may be turned out into the ashes லூசிபருக்கு of the எல்லா earth. கணத்தையும் கொடுத்தார், God gave every priority to Lucifer. எல்லா உயர்வையும் கொடுத்தார். Gave all the higher positions to ஆனா நடந்த Lucifer. காரியம் என்ன தெரியுமா? But the thing what happened? பெருமையினால் இழந்து போனான். He lost everything because of his பெருமை இழந்து fame. போனான். He lost his heart எனக்கு because அன்பான of his தேவனுடைய fame. பிள்ளையே, My dear beloved God's முதல் children, காரியம், first thing, சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதே. you should not give ears to Satan's word. உலகத்தினுடைய ஆசைக்கு செவி கொடுக்காதே. Don't give ears to the worldly things. உலகத்தினுடைய ஆசை உன்னை கீழே தள்ளிவிடும். Your worldly things will push you down. உலகத்தினுடைய ஆசை ஏதிலிருந்து உன்னை வெளியே தள்ளப்படும். Worldly things
things will push you out of Eden. இரண்டாவது காரியம், Second thing, உலகத்தின் ஆசை உனக்கு பெருமையை கொடுக்கும். the worldly things will give you fame and உலகத்தின் proud. ஆசை உனக்கு புகழை கொடுக்கும். The worldly things will give you prowess. உலகத்தின் ஆசை உனக்கு மேன்மையை கொடுக்கும். The worldly things will give you higher உலகத்தின் ஆசை உனக்கு உயர்வை கொடுக்க காண்பிக்கும். The worldly things will give you higher ஆனால் என் positions. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, But the word of God says, பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். I stand against the one who's being பெருமை fame. உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். I stand against one நான் who's உன்னை being proud. சாம்பலாக்கி போடுவேன். I'll make you ashes. நான் உன்னை சாம்பலாக்கி I'll போடுவேன். make you ashes. மூன்றாவது காரியம், The third thing, எதினால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டோம். why are we losing the things we முதல் காரியம், சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தபடினால். First thing, because we gave us to Satan's word. இரண்டாவது காரியம், பெருமை நம்மளை தொட்டபடியினால். Second thing, the proudness touched us. மூன்றாவது காரியம், Third thing, கீழ்ப்படியாமை. not obeying. கீழ்ப்படியாமை. Obedience. எடுத்து வாசியுங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் Luke chapter 18, 18வது வசனம். verse 18. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, Now a certain ruler asked நல்ல him, போதகரே, Good teacher, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு what shall I do to inherit நான் என்ன eternal life? செய்ய வேண்டும் என்று கேட்டான். What should I do for that? அதற்கு இயேசு, So Jesus said to him, நீ என்னை why do you call me நல்லவன் என்று சொல்வானேன்? good? தேவன் ஒருவர் தவிர No one is good but நல்லவன் ஒருவனும் இல்லையே one that is God. என்று சொல்லி So you know, he 20வது said வசனம் சொல்லி முடிக்கிறார். that. Verse 20 says, 21வது வசனம் அவன் அழகாய் ரிப்ளை பண்ணுகிறான். he is replying very beautifully in verse 21. இவைகள் You எல்லாம் know the commandments. என் சிறுவயது முதல் கைப்பிடித்துக் All கொண்டிருக்கிறேனே. these I have kept from my youth. அதுக்கு அடுத்து ஆண்டவர் மறுபடியுமாய் சொல்லுகிறார், Next verse again God இன்னும் ஒரு குறை உண்டு, says, so when Jesus heard these things, இன்னும் ஒரு குறை உண்டு. he said to him, உனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் you still lack one thing. விற்று தரித்திரத்துக்கு கொடு. Sell all that you have and distribute to the ஒரு poor. ஒரு அழகான டெக்னிக்கல் வேர்டு உண்டு. This is being a technical word. உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் Sell all the things. தானம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. He didn't tell him to give everything. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் All the things which you have, விற்று விட்டு sell it அந்த பணத்தை தானமாய் கொடு. and give that, distribute to அந்த the poor. பணத்தை தரித்திரத்துக்கு கொடு. So give it to the poor. தானமாய் கொடுத்தாலும் நீ கொடுத்தேன் என்கின்றதானே ஒரு எண்ணம் உனக்கு இருக்கும். Even if you give it like that, you will have the thing that I have given that. தானமாய் கொடுத்தாலும் இவ்வளவு பேருக்கு நான் உதவி செய்தேன் என்ற திமிரு உனக்கு இருக்கும். You have that attitude that you have sell உன்னுடைய பொருளை everything. விற்று விடு. Live all your things. அந்த பணத்தை எடுத்து தரித்திரத்துக்கு கொடு. Take up that money and give to the poor. அந்த பணத்தை தரித்திரத்துக்கு கொடு. Give that money to the ஆனால் poor. இவன் சொன்ன வார்த்தையை பாருங்க. But what Jesus told, அவன் அதிக ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தபடினால் but when he was this became இதை very கேட்ட rich, பொழுது துக்கம் அடைந்தான். he have been crying very badly. இது கேட்கும்போது துக்கம் அடைந்தான். So he been trembling எனக்கு inside. கண்மான தேவனுடைய பிள்ளைய My dear beloved God's children, 500 ரூபாய் தசமபாகம் கொடுக்கிற வரைக்கும் டென்ஷன் கிடையாது. there is no other thing rather than giving 500 தானே 500. சர்ச்சில் கொடுத்துருவோம். 500 rupees we will give in the church. சம்பளம் உனக்கு 7000 ரூபாய் வந்திருக்கும். Your salary is actually 700 நீ 7,000. கொடுத்துட்டு இருப்ப. 700 you will be giving. சம்பளம் உனக்கு 10000 வந்திருக்கும். Your income will be 10,000. உனக்கு 1000 ரூபாய் தசமபாகம் கொடுத்திருப்ப. You have given us 1,000 rupees. உண்மையெல்லாம் இயேசப்பா பார்த்திருப்பாரு. God sees all things. உண்மையெல்லாம் இயேசப்பா பார்த்திருப்பாரு. God will see all your அப்ப good things. திடீர்னு ஆண்டவர் உனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கிறார். Suddenly God gives a promotion in your 1 லட்சம் ரூபாய் கொடுக்க சம்பளத்தை உனக்கு கொடுக்கிறார். God gives a salary of 1 lakh. 1 லட்சம் சம்பளம் கொடுக்க நீ ரொம்ப சந்தோஷமா அந்த வேலையை பெற்றுக்கிற. You are being very happy and நீ getting கையை that தட்டி job. தேவனை துதிக்கிற. You are praising God in that 1 amount. லட்சம் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். I thank God for giving that 1 lakh into my life. 1 லட்சம் சம்பளம் வரும்போது When 1 lakh salary நீ came, தசமபாகம் எவ்வளவு கொடுக்கணும்? what is your tithe on? 10000 ரூபாய். 10,000. 10000 ரூபாய். Your income should be 10,000. உன் இருதயம் கிளேசப்படுகிறது. Your heart is being troubled. உன் இருதயத்துல கரை வருகிறது. Your heart is being a black mark. 10000 ரூபாய் காணிக்க கொடுக்கிறது. Should I give 10,000? 10000 ரூபாய் காணிக்க கொடுக்கிறது. Should I give 10,000 as a tithe? இத பார்த்து கொண்டிருக்க எத்தனை குடும்பத்தை பண்ணிருப்பீங்க? How many family have been doing this same எத்தனை thing? குடும்பத்தை செய்திருப்பீங்க? How many family have been doing this எத்தனை thing? பேர் காசு போட மறந்துருப்பீங்க? How many have forgotten to put money? உனக்கு 1 லட்சம் கொடுக்கிறப்போ சந்தோஷப்பட்ட நீ, The same 1 lakh when you have got it, ஆனா தேவனுடைய காசு கொடுக்கும்போது சந்தேகப்படுகிறாய். but you have been thinking of giving உன் God's இருதயத்துல money. கிளேசம், Your heart has been உன் troubled. இருதயத்துல சஞ்சலம். Your heart's cunning. நிறைய குடும்பத்தை நான் பார்த்தது உண்டு. Many family. 1000 ரூபாய் கொடுத்தோம், Let us give. இப்போ 2000 ரூபாய் கொடுப்போம். So let's give 2,000. அவ்வளவுதான். That's it. நீ கொஞ்சம் காசு வருகிற வரைக்கும் உண்மையாய் கொடுத்து கொண்டிருந்தாய். Until you receive a small amount, you have been giving a big thing to God. வேதம் சொல்கிறது, God Bible says, கொஞ்சத்துல உண்மையாய் இருந்தவன் be good to something. அநேகத்துல ஐஸ்வர்யமா மாற்றுவேன். I'll lift up you very high.
rich. கடவுள் சொன்ன வார்த்தையின்படி What God நீ said, கொஞ்சத்துல உண்மையா இருந்துட்ட, you've been truthful in the small உன்னை உயர்ந்த things. இடத்துல கொண்டு போயிட்டாரு. God also lifted you up in a high. கொஞ்சத்துல உண்மையா இருந்துட்ட, You have been very உயர்ந்த positive. ஸ்தானத்துல கொண்டு போயிட்டாரு. So God lifted you up. அவர் சொன்னதை வாக்கு மாறாதவர். So He is being the one who have not changed அவர் His சொன்னதை word. சொன்னபடி செய்து முடிச்சிட்டாரு. He is the God which He made. ஆனா நீ என்ன செய்தாய்? But what you did, ஏன் ஆசீர்வாதத்தை இழந்து போனோம்? why did you lose your grace? ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து Why போனோம்? did you lose your blessings? என் தேவனுடைய பிள்ளையே, My dear God's child, உட்கார்ந்து கொஞ்சம் யோசித்து பார். sit and think about it. உட்கார்ந்து யோசித்து பார். Sit and think about it. ஏன் என் குடும்பத்துல கஷ்டம் கஷ்டம் சொல்றியே? Why all the struggles is coming in my தேவனுக்கு family? கொடுக்க வேண்டியது தேவனுக்கு கொடுக்கணும். You should give whatever you have to give to God. நிறைய பேர் நான் பார்ப்பது உண்டு. I've seen many people. நான் ஊழியக்காரன், I am being a ministry நான் man. கோயிலுக்கெல்லாம் கொடுக்க தேவையில்ல. I should not give to the church. அந்த காசை எடுத்து I'll take that money. நான் ஊழியத்துக்கு செலவு பண்றேன். I'll sell it to the church. தேவனுடைய பணத்தை எடுத்து செலவு பண்ண உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? To take up God's money and to sell it, who gave you that right? அது தேவனுடைய பணம். It's being God's money. அது தேவனுடைய பெட்டிக்கு போயிடும். It's being put up into the God's box. ஊழியத்துக்கு தேவையான பணத்தை All the things which we உனக்கு need for கர்த்தர் ministry, கொடுப்பார். God will give you that. உனக்கு கர்த்தர் கொடுப்பார். God will give you that. நீ இன்னும் அதிகமாக வளருவாய். You will be lifted up நீ still இன்னும் more. அதிகமாக உயருவே. You will go to the higher நீ position. தேவனுடைய பணத்தை எடுக்காத. You should not take up God's money. சபைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுக்காத. Don't give it. Take the money. தசம பாகத்து மேல கை வைக்காத. Don't have the money on அது the உன்னுடைய சபையுடையது. That's God's spend. அது உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுடையது. It's your spiritual உன்னுடைய father's வாழ்வுக்கும் money. சாவுக்கும் வருகிற அவருடைய சபைக்குடையது. It's being your life or death. அதை வைத்தான் It's being சபை the life. நடத்தப்படும். On only that there are. அதை வைத்தான் church சபை will வளர்ச்சி அடையப்படும். Only in that the church. அதில் will போய் நீ live. கை வைக்காத. You should not touch that. யோசித்து பார். Think of it. ஏன் எனக்கு ஆசீர்வாத குறைவு? Why all the blessings are losing? நிறைய பேரை பார்த்தது I've உண்டு. seen many people. உயர்ந்து போவாங்க, They'll be lifted up. சடன very கீழே high. விழுந்திருப்பாங்க. Suddenly they'll fall down. காரணம் என்ன தெரியுமா? The reason why. தேவனுக்கு செலுத்த வேண்டியதை செய்யாமல் இருந்திருப்பாங்க. They didn't give the money which they have to give to God. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காசுல கணக்கு போட்டிருப்பாங்க. So they have been counting the monies that they have to give to God. இவங்க தேவனுக்கு தசம பாகத்தை கொடுத்திருக்க மாட்டாங்க. They're not given a tithe to the God. தசம பாகத்தை இவங்க செலவு பண்ணி They're கொண்டிருப்பாங்க. not given a tithe to the God. அது நம்முடைய சாபம். That is a sin. ஒருவேளை இந்த ஊழியக்காரரை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா On this occasion, if any of the சபைக்கு preachers உண்டானதை சபைக்கு செலுத்திடு. do everything whatever you have to ராயனுக்கு do to the church. உண்டான ராயனுக்கும், Have to give to everything. தேவனுக்கு உண்டான தேவனுக்கு செலுத்திடு. For which you have to give to God, உன் you have to give. ஊழியத்துக்கு உண்டான பெட்ரோலை கர்த்தர் கொடுப்பார். All the things which you have to do for ministry, உன் God will வீட்டுக்கு give you. தேவையான சாப்பாடை கர்த்தர் All கொடுப்பார். the food which is need for நீ your family, தேவனுக்கு God. உண்மை உள்ளவனாயிரு. If you are being good, truthful நீ to God, தேவனுக்கு கொடுக்கிறது உண்மை உள்ளவனாயிரு. be truthful in whatever you ஏமாந்து give to விடாத. God. Don't be worried. ஏமாந்து விடாத. Don't be fooled. ஏமாந்து விடாத. Don't be fooled. பெருமை உன்னை அலைக்கழித்து விடும். Your fame will prove. பொல்லாப்பு உன்னை அலைக்கழித்து விடும். Your priority will நீ push you தைரியமா down. நில்லு. Stand. நீ தைரியமா இரு. Stand firmly. இந்த லூசிபர் அப்படிதான் செய்தான். Lucifer also stood the same. எல்லாவற்றையும் இழந்து போனான். He lost everything. எல்லாவற்றையும் இழந்து He போனான். lost everything. எல்லாவற்றையும் இழந்து போனான். Stop. நான்காவது காரியம், The fourth thing, தேவன் உன்னை ஒரு எச்சரிக்கை செய்கிறார். God is தேவன் cautioning உனக்கு ஒரு you. எச்சரிக்கை செய்கிறார். God is cautioning you. எடுத்து வாசியுங்கள் ஆதியாகமம் Let us turn to the book of 19ஆம் Genesis, அதிகாரம் chapter 19, 17 இருந்து 26 வரைக்கும். from verse 17 to ஆதியாகமம் Genesis, 19ஆம் அதிகாரம். chapter 19. இது லோத்தை குறித்து சொல்லப்படுகிறது. It is being told about Lot in லோத்தை this. பற்றி சொல்லப்படுகிறது. It is being told about Lot in this. சோ வேதத்தில் அழகாய் சொல்கிறது, So Bible beautifully says, கர்த்தர் நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்டபடியினால், so because God has heard us, கர்த்தர் நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். because God has என் heard தேவன் about யார் us. தெரியுமா? You know who is my God? அங்கலாய்ப்பை கேட்கிறவர். So one who gives everything. நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்கிறவர். He is the one who இந்த listens. இடத்துல அழகாய் சொல்லப்படுகிறது, The Bible says beautifully. ஒரு எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. He gives a caution to us. லோத்தே, Lord, இந்த சோதோம் குமார பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன். I'm going to remove away everything from here. நீ இந்த பட்டணத்தை வெளியே ஓடு. So run out of நீ it. திரும்பி பார்க்காதே. Or I cannot see நீயும் this. உன் மனைவி பிள்ளை பிழைத்துக்கொள் என்று ஓடுகிறார்கள். So you and your family get back to the We same. should obey God's word. We should obey the God's word. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தே ஆகணும். You have to give ears to the God. இதை செய்யாத பட்சத்தில், So if you don't do this, இதை செய்யாத பட்சத்தில் or the thing which you don't do this, லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தால் Lot's wife turned அவள் and saw, உப்பு தூணாய் மாறினாள். she being trashed away. அவள் உப்பு தூணாய் She மாறினாள். became a pillar of a soil. 19:26 சொல்கிறது, 26 says, லோத்தின் மனைவியோ but his wife looked பின்னிட்டு பார்த்து back behind him, உப்பு தூணானாள். and she became a pillar எனக்கு of அன்பான soil. தேவனுடைய பிள்ளையே, Right below God's children. முதல் காரியம் The first thing, தேவ வார்த்தைக்கு செவி கொடுப்பது. to listen to God's word. என்ன தேவ வார்த்தை இன்று வந்தது உனக்கு? What is the God's word which gave today? உலகத்தின் வார்த்தைக்கு செவி கொடுக்காதே. Shouldn't give words to
worldly things. சாத்தானுடைய ஆசைக்கு கீழ்ப்படியாதே. Don't obey to the God's இரண்டாவது காரியம், second thing, பெருமையான வார்த்தைகளை பேசாதே. don't speak about the proudly மூன்றாவது words. காரியம், Third thing, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படி. obey to God's இது word. நீ செய்யாமல் போனா If you don't do this, corona will attack இது you. செய்யாமல் போனா If you don't do this, கொள்ளை நோய். all the virus will இது attack செய்யாமல் you. போனால் If you don't do this, உன் குடும்பத்துக்குள் சாபம். all the sinning things will come நிறைய பேர் into என்ன your பார்த்து family. சொல்லுவாங்க, Many people will tell பாஸ்டர் you, சாபம் போடாதீங்க பாஸ்டர், Pastor, don't con me. சாபம் போடாதீங்க பாஸ்டர். Don't curse me, Lord. பைபிள்ல பாதி ஆசீர்வாதம் பாதி சாபம். The Bible says half is blessings and half is being cursed among உனக்கு you. எவ்வளவு ஆசீர்வாதம் பிடிக்குமோ How much ever you like the அவ்வளவு blessings, சாபத்துக்கு நீ பயந்து இருக்கணும். the same curse you have நீ to be எந்த அளவுக்கு feared. சாபத்துக்கு பயந்து இருக்கிறியோ How much ever you are being feared அந்த to அளவுக்கு God, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவாய். you have to get blessings from God. வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். You have been running very லோத்து fast. மனைவி பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. Lot and his wife is running. சோதோம் கொமோரா அழிக்கப்படுகிறது. So the soul is being ஜனங்கள் கதறுகிறாங்க. life ஜனங்க is கதற being, கூக்குரல் all the கேட்கப்படுகிறது. people are being crying. ஆனால் லோத்துக்கு அவன் மனைவிக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, But the thing was God திரும்பி told to பார்க்காதே. don't see back. திரும்பி பார்க்காதே, Don't see back. திரும்பி பார்க்காதே, Don't turn உப்பு back. தூணாய் விடுவாய். You will become எனக்கு a அன்பான pillar of தேவனுடைய salt. பிள்ளையே, My beloved child, பயப்படாதே, don't get feared. பயப்படாதே. Don't fear. கர்த்தர் வார்த்தை பிடித்துக்கொள். Stand firm in God's கர்த்தர் வார்த்தை word. பிடித்துக்கொள். Stand firm in God's பிசாசுக்கு word. செவி கொடுக்காதே, Don't give us to Satan. பெருமைக்கு செவி கொடுக்காதே. Don't give us to the proudness. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நட. Obey to the God's word. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், Today God இதை says, மூன்றும் செய்கிற பொழுது do all these நீ things. எதெல்லாம் இழந்து போனாயோ Whatever you lost, அது மறுபடியும் திரும்ப கொடுப்பேன். I'll give you everything back. எதெல்லாம் நிர்மலமாய் போனதோ Whatever is being அது perished, மறுபடியும் உனக்கு கொடுப்பேன். I'll make it cherish in your கர்த்தர் அந்த life. வார்த்தையை செய்ய போகிறார். So God is going எத்தனை to பேர் do- ஆயத்தமா இருக்கிறீங்க? How many of them are எத்தனை பேர் ready? ஆயத்தமா இருக்கிறீங்க? How many is என் ready? தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். My God is going to எனக்கு do அன்பான that. தேவனுடைய பிள்ளையே, My dear beloved உன் child, வாழ்க்கை கண்ணீரோடு கூட இருந்தது போதும். Let this everything stop because பெருமையினாலே நீ இழந்து போனாய். all the brownness which you have lost. புகழினாலே இழந்து போனாய். So you have lost everything உன் of your குடும்பத்துல பல brownness. சாபங்கள், You lost many உன் curses. குடும்பத்துல மரண கட்டுகள். All the deadly lies. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல ஒரு So வார்த்தை, today God is ஓ telling, உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிற அந்த உலகம் வேண்டாம். I'll not push you to the world which is lifting you up. உன்னை பெருமையா பேசுற மக்கள் உனக்கு வேண்டாம். You don't want the people who are being proud of you. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இழுத்து கொண்டு போகிற சூழல் உனக்கு வேண்டாம். You don't want the situation where இன்னைக்கு it will அப்படியே stop. உட்கார்ந்து கையை தூக்கு. So lift your hands and say, ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேளு. Lord, I need you. நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி. Lord, I need you. நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி. Lord, I need you. இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க So God போகிறார். is going to bless நீ you கர்த்தர் today. ஆசீர்வதிக்க போகிறார். God is going to என்னோடு bless கூட you சேர்ந்து today. அப்படியே அமர்ந்திருந்து So sit and pray with me. அப்படியே அர்ப்பணிப்போடு கூட ஜெபிப்போமா? ஆண்டவரே, Lord, ஒரு விஷயம் என்னை கண்ணோக்கி பாரும். Lord, please look after me, Lord. நான் உலகத்தின் ஆசை நோக்கி ஓடினேன். I've been running for the worldly things. என் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே. Pleasure me, Lord. என்னுடைய பெருமையை நம்பி நான் ஓடினேன். Lord, I have been running back of my என் proudness. திறமையை நம்பி நான் ஓடினேன். I've been running of my things. Lord. என்னால முடியும் நானே சொல்லி கொண்டிருந்தேன். I thought I can do everything, Lord. என்னால செய்ய முடியும் நான் நம்பி I thought I கொண்டிருந்தேன். had my strength, Lord. ஒடிந்து விழுந்ததான் அதிக ஆண்டவரே. But I have been broken. நான் கீழே and விழுந்ததான் அதிக ஆண்டவரே. fallen. I fall down. அந்த பெருமை எனக்கு வேணாம் ஆண்டவரே. But I don't want that proudness. உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன். Lord, that I give my ears. உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன். I give sound to your word. இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னார். Lord, I need blessings in my நீ family. உலகத்தின் ஆசையை மறந்துடு. You forget all the worldly things. உன் வீட்டின் பெருமையை மறந்துடு. Forget all your proudness. தேவ சத்தத்துக்கு செவி கொடு. Look unto தேவ God's சத்தத்துக்கு word. செவி கொடு. Look unto God's word. தேவனை ஆசீர்வதிப்பார். God will bless you. தேவனை ஆசீர்வதிப்பார். God will bless you. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. அப்படியே கண்களை மூடி என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகலையாழ உயரமா எவ்வளவு அன்பு கொண்டா, முற்றும் என்னுள்ளம் மாறிற்று. இசன்னை கைவிட மாட்டா, முற்றும் என்னுள்ளம் மாறிற்று.
என்னை கைவிட மாட்டார். என்னோட கூட சரி பாருங்களா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. ஒரு விஷயம், கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படி நம்மையும் நம் குடும்பத்தை நடத்தும்படியாக பியூலா சகோதரி இழந்து செபிக்கும்படி அன்போடு நம்மையும் நம் குடும்பத்தையும் தேவன் இவ்விதமான வார்த்தையினால சாத்த உலகத்தின் ஆசை வேணாம், பெருமை வேணாம், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதலோடு கூட தேவ வார்த்தைக்கு மீறி நடக்கிறதெல்லாம் வேணாம், ஆண்டு நடத்தணும் என்று சொல்லி நம்ம எல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல தகப்பனே, அருமையான இந்த மத்திய வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற சிலாகித்தை நீர் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் முடங்கி கிடக்கிற இந்த நாளில் கூட அப்பா உம்மைக்கு ஆராதிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே, உம்மை தேடக்கூடாதபடி ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இருக்கும் எல்லா தடைகளை நீர் உடைப்பீராக ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உம்மை நினைக்க துதிக்க வைத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவதாசன் மூலமாக கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நாங்கள் இந்த நாளில் சாத்தானுக்கு இடம் கொள்ளாதபடி, என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்காதபடி ஆண்டவரே, பெருமைக்கு நாங்கள் இடம் கொள்ளாதபடி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன் பிரகாரமாக நடக்க என் தேவன் நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்திற்கு புடமிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா டிவி சேனல் மூலமாக அமர்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த வார்த்தை ஆண்டவரே நீர் கொண்டு சென்றதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வார்த்தை வீண் விரயம் ஆகாத அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆண்டவரே அப்பா தூக்கி எடுக்கும்படியாக செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த வார்த்தைகள் இன்றோடு முடியட்டும் ராஜா. இந்த வார்த்தைகளை ஆண்டவரை நாங்கள் அபியாசப்படுத்த எங்கள் ஒருவரை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம், பிசாசானவன் வஞ்சிக்க கூடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்க பலப்படுத்துவீராக, இன்னும் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபத்தை கேட்கும் நல்ல பிதாவே. சேர்ந்து சிங்க கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு இருந்தார், சுட்டெரிக்கும் அக்னியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார் என்று சொல்லி ஒரு அடி மாத்திரம் பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சிங்ககபியில் நான் விழுந்து அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்னியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். சிங்ககபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்னியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். சிங்ககபியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். பல்லமா. சிங்ககபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்னியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். சிங்ககபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்னியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார்.
அடுத்து இந்த நாட்களில் சபை இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் நம்முடைய தொலைக்காட்சியில் இணைந்து ஜெபித்திருப்பாங்க என்று விசுவாசிக்கிறோம். அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பார்த்து கொண்டிருப்பாங்க என்று நாம் விசுவாசிக்கிறோம். அந்த குடும்பங்களெல்லாம் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக இந்த ஓய்வு நாளுக்கு உண்டான ஆசீர்வாதம், இந்த ஓய்வு நாளுக்கு உண்டான நன்மைகள், இந்த ஓய்வு நாளுக்கு உண்டான தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய அபிஷேகத்தை அந்த குடும்பத்தில் கர்த்தர் அந்த தொலைக்காட்சி மூலியமாய் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி அவளை பெற்றுக்கொண்டு அனுபவித்து இந்த வாரம் முழுவதுமாய் சுகமாய் இருந்து தேவனுக்கு சாட்சியை விளங்கத்தக்கதாக நம்ம இருக்கிற அருமையான சகோதரி சக்தி எழுந்து ஜெபம் பண்ணுங்க. சத்திய வார்த்தைகளோடு பேசினதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தேசங்களே ஆண்டவரே அப்பா சபையில் ஆராதிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளாம் கர்த்தர் தாமே ஆண்டவரே மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு விஷயம் ஆண்டவரே ஆண்டவரே வேதம் சொன்னது போல ஆண்டவரே பாவத்திற்கு கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சத்ருவானவனுக்கு பிள்ளைகள் செவி கொடுக்காத படிக்கு ஆண்டவரே கர்த்தாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத படிக்கு என் தேவனுடைய சத்தியத்தின் படியாய் ஆண்டவரே வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் படியாய் நடக்கிற கிருபை என் தேவனுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு நாள் பிசாசான சிந்தனைகளை வஞ்சிக்காத படிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாழ்மையை கொடுக்கும்படியாக ஆண்டவரே பெருமை உள்ளவர்களை கர்த்தர் எதிர்த்து நிற்கிற தேவன் ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில என் தேவன் தாழ்மையை கட்டளிடும்படியான ஜெபிக்கிறோம். வேதத்தை நேசிக்கிறவர்களாய் கர்த்தரின் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே சபைகளை கர்த்தாவே என் தேவனின் ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வானத்தின் வாசல்களை திறக்கிற தேவனுடைய ஆவியானவர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு சபை மீது ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய மகிமை கடந்து வரும்படியான ஜெபிக்கிறோம். அப்பா அடைக்கப்பட்டிருக்கிற வழி வாசல்களை என் தேவன் தாமே சீக்கிரத்திலேயே நீங்க திறக்கும்படியான ஜெபிக்கிறோம். ஆரவாரத்தோடு கூட விடுதலையோடு கூட ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் தாமே ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கும்படியாய் கூடாரங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும்படியாக ஆவியான ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாள சமாதானத்தை கட்டளிடும்படியாக வார்த்தையின்படியாய் நடக்கிற கிருபையை தேவனின் கொடுக்கும்படியான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சமூகத்தில் ஆராதிக்க கூடாதபடிக்கு கவலையோடு கண்ணீரோடு கூட இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவனுடைய வார்த்தையான இந்த நாள் ஆண்டவரே மிகப்பெரிய சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை தேவனின் கட்டளிடும்படியாம் சமூகத்தை அர்ப்பணிக்கிற ராஜா ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரத்திலே இந்த சிறையிருப்புகளாம் மாற்றி ஆண்டவரே சமூகத்திற்குள்ளாய் ஆண்டவரே எங்களை ஒன்றாடி இணைக்கும்படியாக பாதத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா செய்ய தயவிற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? கையில் தட்டி ஒரே நிமிஷம் மாத்திரம். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்க பாயன், நம்புங்க ஆண்டவரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே,
நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. எல்லாம் சந்தோஷமா கைத்தறி ஒரு அடி மட்டும் பாடிட்டு முடிக்க போகிறோம். தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வல்லமா அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் சந்திப்பதினா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கடைசியா நமக்கு பாஸ்டர் ராஜ்குமார் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறி முடிப்பார்கள். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ஆஸ்வதிக்கப்பட்டதா நல்ல ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மட்டுமா நடத்தின தேவன், இனியே நீ நடத்த வல்லவராக இருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த நாளிலே ஒரு வாக்குத்தத்தமாய், ஒரு தீர்க்க தரிசனமாய் பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அகாப்பே டிவி ஒளிபரப்பு நிமித்தமாய் இந்த நிகழ்ச்சி, இந்த ஆராதனையை பங்கு கொண்டு ஒவ்வொரு உள்ளங்களையும் அவருடைய இல்லங்களையும் கடவுள் அபரிதமாய் ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையோடு கூட ஆண்டவரே பார்த்து கேட்டு ஆண்டவரே இந்த ஆராதனையில் ஆண்டவரே பங்கெடுத்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்துடைய மக்களையும், விசுவாசி பெருமக்களையும் ஒவ்வொரு பிரிவில் ஆண்டவர் அபரிதமாய் ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 3 மாதங்களாய் கர்த்தர் எங்களை சுகமாய் சுபிட்சமாய் நடத்தி வந்தீர். ஆண்டவரே, இந்த 4வது மாதமும் கர்த்தர் அப்படி நடத்தும்படியாய் உடைய சமூகத்தை நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, காரிருள் ஆண்டவரே அப்பா பூமியை மூடும். ஆண்டவரே, அநேக ஜனங்கள் அதை கண்டு பயந்து வியந்து போவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே ஒவ்வொரு உள்ளங்களை கடவுள் ஆஸ்வதிங்கப்பா. மகிமைக்கு எதுவாக எங்களை நடத்தும்படியே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அகாப்பே டிவி ஊழியங்களுக்காக சோத்திரம். ஆண்டவரே, இது நிமித்தமாய் ஆண்டவரே பயனடைகிற பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பத்துடைய மக்களையும் ஆண்டவரே அகாப்பே டிவியுடைய நேயர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிற இயேசு நாமத்தினாலே கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்து மறைத்துக் கொள்ளும். ஆரம்பம் முதல் இறுதி வரை தேவனுடைய திவ்ய பிரசன்னம் எங்களை ஆண்டவரே பலத்தோடு சுகத்தோடு அபிஷேகத்தோடு இந்த நாள் வரைக்கும் நடத்தின ஒவ்வொரு காரியங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, விஷயத்தோடமாய் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா பகுதிகளுக்காக சோத்திரம், ஒவ்வொரு ஜனங்களுக்காக நன்றி
நன்றி ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்று சொன்னது போல எங்கள் மேல உடைய மகிமை கடந்து வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், ரத்தத்தால் மறைத்துக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை உமைக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் இயேசப்பா மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அதை சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பும் ஐக்கியமும் வழிநடத்தும் சமாதானமும் கிருபையும் நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களோடு கூட இன்றும் இன்னும் சதாக்கள் நம்முடைய கிருபை நிலைத்திருப்பதாக என்பதை. ஆமென். அல்லேலூயா. எங்கள் சபை ஆராதனையில் கலந்து கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, சர்ச் தெரு, சருவங்கி, குடியாத்தம். தொலைபேசி எண் 7845577009 மற்றும் 8610643600. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.